வழக்காக விசாரணை. நாளை தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். மீண்டும் வெயில் கொளுத்த வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இயக்குனர், தயாரிப்பாளர், நகைச்சுவை நடிகர் என பன்முகத்தன்மை கொண்ட மனோபாலா காலமானார். திரையுலகினர் அணி அணியாய் திரண்டு நேரில் அஞ்சலி. மனோபாலா மறைவுக்கு திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், கவிஞர்கள் இரங்கல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல். மனோபாலா உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகர் விஜய். மனோபாலா உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி. கர்நாடக காங்கிரஸ் தலைவர் சகோதரர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. மரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் பறிமுதல். சத்தியம் செய்தி எதிரொலி. தூத்துக்குடி சாத்தான் குளத்தில் குடிநீர் குழாயை சீரமைக்கும் பணி தீவிரம். திருச்சி அருகே ரசாயனம் தெளித்து பழுக்க வைக்கப்பட்ட 5270 கிலோ மாம்பழங்கள் அழிப்பு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. ரசாயனம் கலந்து பதப்படுத்தப்பட்ட 130 கிலோ மீன்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் அதிரடி நடவடிக்கை. மழை வரும்போதெல்லாம் தீவு போல் மாறும் கோவை அரசு மருத்துவமனை. நிரந்தர தீர்வு காண பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை. சேலம் விருத்தாச்சலம் இடையிலான ரயில் நாளை ரத்து. பராமரிப்பு காரணமாக இரு மார்க்கத்திலும் ரயில் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பனாமா நாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை சிறைபிடித்த ஈரான் கடற்படை. சர்வதேச கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த கப்பலை ஈரான் இடைமறித்து தங்கள் எல்லைக்குள் கொண்டு சென்றதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. மியான்மரில் சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மன்னிப்பு வழங்கிய ராணுவ தலைவர். புத்த புனித நாளை முன்னிட்டு மனிதாபிமான அடிப்படையில் 2153 அரசியல் கைதிகள் விடுதலை. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல். குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் நீதி மய்யம் வலியுறுத்தல். தோனி இந்த வருட ஐபிஎல்லுடன் ஓய்வா? அப்படி நான் நினைக்கவில்லை என ரசிகர்களுக்கு ஓய்வு குறித்து இன்ப அதிர்ச்சி அளித்த தோனி. சென்னை லக்னோ இடையிலான ஆட்டம் மழையால் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி. கிரீஸ் வீரர் சிட்சிபாஸ், ஜெர்மனி வீரர் ஜான் லெனார்ட் ஸ்டாப் காலிறுதிக்கு முன்னேற்றம்.